வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு 3 மேசக்கரண்டி அளவு எண்ணெயை நான் இதில் கொதிக்க விட்டுருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. எண்ணெய் கொதித்து வந்துட்டது. நான் 1/4 தேக்கரண்டி அளவு கடுகு சேர்க்குறேன். இந்த கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வரைக்குள்ள நான் 1/2 மேசக்கரண்டி அளவு கடலைப்பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு பொரியட்டும். கடலைப்பருப்பு பொரிஞ்சு வரைக்குள்ள நான் 1/2 மேசக்கரண்டி அளவு கச்சான் சேர்க்குறேன். இது கட்டாய மண்ணில் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அதோட 1/2 மேசக்கரண்டி அளவு உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். நல்லா கலந்து விட்டுக்கொண்டே இருங்கோ. இந்த ஒரு இது கடலைப்பருப்பும் உளுந்தும் ஒரு பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நான் இதோட 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் 2 பெரிய இலையாக இருக்கிறத 2 பிச்சுட்டு போடுறேன். ப்ளம்ஸ் கட்டாயமும் இல்லை, இதை சேர்க்குறையும் இல்லை. ஆனால் நான் சேர்க்கணும் என்னென்னா எந்த புள்ளி எடுக்கிறது விருப்பமாக எடுக்கிறது. அதனால் நான் இதில் 1 மேசக்கரண்டி அளவு திராட்சையும் சேர்த்துருக்கேன். உலர்ந்த திராட்சை அல்லது ப்ளம்ஸ்ன்னு சொல்லுவேன். அது இப்போ எல்லாம் பொரிஞ்சு வரைக்குள்ள நாங்கள் அதோட சோத்துக்கு நான் உப்பு போடல. அதால் 1/4 தேக்கரண்டி படி 1 தேக்கரண்டி உப்பு போடுறேன். அதோட சொட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் சோறு வடித்து வச்சுருக்கிறேன். இதில் 2 கப் அளவு ரைஸ் போட்ட சோறும் இருக்குது. அதை அவ்வளோத்தையும் நான் இதுக்குள்ளே போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். ஹீட்டு சரியான ஸ்லோவாக வச்சுக்கொள்ளுங்கோ. எல்லாத்தையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். கூட ஒரு தேசிக்காய் புளி விட போகிறேன். நல்லா தேசிக்காய் புளியையும் விட்டுட்டு நல்லா கலந்து விடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஒருக்கா உப்பு பார்ப்போம். நாங்கள் இங்கே விடியாலங்கையும் தூர பிரியாணங்கள் போகும்போது நான் இந்த லெமன் ரைஸும் செய்து இதோட ஏதாவது ஒரு கறி பிரட்டலை, இறால் கறியோ உருளைக்கிழங்கு கறியோ தக்காளி கத்திரிக்காய் பிரட்டலை ஏதாவது வச்சு கொண்டு போனோம்னா லாங் டிஸ்டன்ஸ் போகக்குள்ள அங்கே கொண்டு வச்சு சாப்பிடுறதுக்கு உண்மையாகவே பழுதா போகாமல் அப்படியே இருக்கும். எங்களுக்கும் ஈஸியாக ஒரு வழியால் ஒரு பாக்கிங்லேருந்து சாப்பிடுறதுக்குள்ள கரண்டியால் டக்குன்னு சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.